ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முழு பச்சை பயிரையும் பன்னீரையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் பண்ண போகிற மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை அது உள்ளே வச்சு நாலாக மடித்து திரட்டி எடுத்துக்கோங்க. எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி திரட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி உங்கள் வீட்டு குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிஃபன் பாக்ஸும் ஈஸியாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.